இந்த காலை வேளையிலும் நம்ம பாடலை பாடி நம் தேவநாமத்தை மேம்படுத்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த பாடலை பாடி எல்லாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் பாடி தேவநாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். அவருடைய நாமம் இனிதான ஒரு நாமம். அவர் நாமத்திற்கு ஈடாக எந்த ஒரு நாமத்தையும் நாம் குறிப்பிட முடியாது. நாமம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், பெயர். இயேசு என்ற பெயரை நம்ம சொல்லும் போது வியாதியுள்ளவர்கள் சொஸ்தமாவார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பிணியாளிகள் குணமாவார்கள். இந்த பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். எல்லாம் கரங்களை தட்டுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் நம் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இணை நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம். அவரை நம்பினோரை அவர் ஒருபோதும் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நன்மை அளிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திடும் நாமம், சாப
பிசாசை துரத்திடும் நாமம். அப்பேற்பட்ட வல்லமையோட நாமம் தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்தை போற்றி பாடுவோம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலையும் பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீரும், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். நம்ம இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன், அவர் கிருபையினால நம்மளை நிறைத்து நம்மளை பாதுகாத்து அவர் வழிநடத்தி வந்த அவர் தயவுனால நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் உயர்த்தி அழகு பார்க்கிறார். நம் கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினால் அலங்கரித்தேன். இரத்தத்தில் கிடந்த என்னை கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். ஒன்றுமில்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தேன். இன்று நான் கண்டு வியக்கும்படி அற்புதங்களை பல எனக்கு செய்தேன். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தேன். இன்று நான் கண்டு விய
வைத்தேன், கிருபையை ருசித்து பாட வைத்தேன், உங்க தயவை ருசித்து துதிக்க வைத்தேன். இயேசுவே உம்மண்டை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம்மண்டை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். இயேசுவே உம்மன்பை நான் என்ன சொல்வேன், நன்றியால் என் உள்ளம் மகிழ்கின்றதே. இயேசுவே உம்மன்பை நான் என்ன சொல்வேன், என் உள்ளம் நன்றியால் மகிழ்கின்றதே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்று? ஆமென். சூழ்நிலைகள் அசௌகரியமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார். ஆமென். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன காரியத்தை நான் அந்த ஆராதனைக்கு அடையாளமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை, நம்முடைய தேவைகளுக்காக அநேக மனிதர்களிடத்தில் நம்ம போய் எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்யுங்க, எனக்கு இது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். சில நேரங்களில் செய்கிறேன் பிரதர் சொல்லுவாங்க, சில பேர் செய்வாங்க. ஆனால் பெரும்பாலும் வாக்கு கொடுப்பாங்களே தவிர அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அதுதான் மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே, யாவே ஈரே என்று சொல்லி திருவிவிலியத்தின் பொதுமொழி பெருப்பில் இப்படியாக எழுதியிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இதன் அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த மவுண்ட் ஆஃப் த லார்ட் இட் ஷால் பி ப்ரொவைடட். ப்ரொவைடட்னா ப்ரொவைட் அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அவர் கொடுப்பார், அவர் தேவைகளை சந்திப்பார். ஆனால் நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் ஆட்டை கொடுத்ததுனால அந்த இடத்துல பலி செலுத்துவதற்கு ஆட்டை தேவையாக சந்தித்தார். அது இல்லை அர்த்தம், அது கிடையவே கிடையாது. யெகோவா ஈரே அப்படின்னா தமிழ் வேதாகமத்தில் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். அதான் அவர் சொல்கிறார், ஈசாக் கேட்குறாருப்பா, பலி செலுத்துவதற்கான நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் ஆட்டை கொடுப்பார் அல்லது ஆண்டவர் ஆட்டை சந்திப்பார் அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னென்ன பார்த்து கொண்டார் பாருங்கள். பலியை ஆண்டவர் பார்த்து கொண்டார், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டார், ஜீவனை பார்த்து கொண்டார், சந்ததியை பார்த்து கொண்டார். என்ன பிரதர் புதுசாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் ஆட்டை கொடுத்து பலி செலுத்தணும்னு ஆண்டவர் சொன்னார், அதை ஆண்டவர் சந்தித்தார். ஈசாக்கு தான் கர்ப்ப பிறப்பு, அவன் மூலமாக தான் ஆண்டவர் சந்ததியை கொடுப்பார் அப்படின்னு சொன்னார், அதையும் பார்த்து கொண்டார். ஈசாக்கினுடைய ஜீவனையும் மீட்டு பார்த்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் பார்த்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல என் ஆண்டவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பர்வதம் எது? அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். அப்போ யெகோவா ஈரேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பொருளாதார தேவையை மட்டுமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தர என் தேவனால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் தர என் தேவனால் முடியும். இந்த நாளில் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வருமாதான் உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். ஆமென். விசுவாசத்தோடு நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான்,
நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கமில்லை கவலை இல்லை, களிப்போடு பாடிடுவேன். அதான் அவங்க சொல்கிறாரு பாருங்கள், எல்லாம் நன்மைக்கு தான். ரோமர் 8:28 சொல்லுகிறது, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான். ஆகவே எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய, வருத்தமடைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போமா? ஆண்டவர், நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆராதிக்க போகிறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நான் நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கமில்லை கவலை இல்லை, நான் களிப்புடன் பாடிடுவேன். பிசாசு வெட்கப்பட்டு போமா இன்றைக்கு? எப்படி தெரியுமா? ஆண்டவர் என் தேவையை பார்த்து கொள்வார், என் குடும்பத்தை பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளுடைய காரியத்தை பார்த்து கொள்வார், என் ஊழியத்தை பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடப்போகிறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நான் நன்றி சொல்லியுமே துதிக்க போகிறேன். இன்றைக்கு சத்துரு வெட்கப்பட்டு போவான். நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக தைரியத்தோடு கூட என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டுவோமா எல்லாரும் சேர்ந்து? நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்லை கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. பாடுவோமா? நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்லை கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே என் வாழ்வு துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வு துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்லை கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. இது ஒரு விஷயம் கூட. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்லை கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. சகலத்தையும் செய்திடுவார் தகுனதின் காலத்திலே, காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே, காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவேன். மீண்டும் ஒரு விஷயம் பாடுவோமா? சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். எல்லாரும் விசுவாசத்தோடு புதுபலன் அடைந்திடுவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் வாழ்வு துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வு துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்லை கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்லை கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. கர்த்தரந்தன் நல்மைப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் என்னை நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரந்தன் நல்மைப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் என்னை நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் வாழ்வு துணையானார், எல்லாமே பார்த்து
கொள்வார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். தயவு செய்து கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? கண்களை திறந்தல்ல, கண்களை மூடி கரங்களை தட்டி உற்சாகமாய் அங்கங்கே வேடிக்கை பார்க்காம நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, பாடிடுவேன். எந்நேரமும் எவ்வேளையும் என் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பில் இருந்து. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பில் இருந்து. கரங்களை தட்டி உற்சாகமா யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்து கொள்வார். இயேசுவே யெகோவா ஈரே, கண்களை மூடி அதை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. யெகோவா ஈரே, எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். என் தேவையை சந்திப்பது போல் மட்டுமல்ல, என் ஆரம்பத்தையும் என் முடிவையும் என் துவக்கத்தையும் என் முடிவையும் நீரே பார்த்துக் கொள்வீர். விசுவாசத்தை துவங்கினவர் நீர், அதை நீரே முடிக்க செய்வீர். ஓ யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, ஆமென், களி கூர்ந்து பாடிடுவேன். கர்த்தரந்தன் நன்மை பெற கரங்களை தட்டி பாடிலையே. காத்திடுவார், என்னை நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரந்தன் நன்மை பெற குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், என்னை நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். மீண்டும் சொல்லுங்க பாப்பா, கர்த்தரந்தன் நல்மெய்ப்பரே, அவர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை இந்த நாளில் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், செய்திடுவார். மீண்டும் அறிக்கை செய்வோமா? கர்த்தரந்தன் நல்மெய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், என்னை நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரந்தன் நல்மெய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், என்னை நடத்துவார், என் தேவையை மாத்திரமல்ல எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். விசுவாசத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு, வைராக்கியத்தோடு ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். ஓ எல்லாமே விசுவாசத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு யெகோவா ஈரே என் தேவையை சந்திப்பீர். நிச்சயமா என்னை வாழ வைப்பீர், என்னை கைவிட மாட்டீர். நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றினது போல என்னை உம்முடைய இரத்தத்தால் உடன்படிக்கை செய்ய வைத்தீரே. புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தால் மீட்டுக் கொண்டீரே. பிதாவோடு கூட ஒப்புரவாகும்படி மாற்றினீரே. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். நித்திய ஜீவனை வல்ல ஆண்டவரை கொடுக்க வல்லவர் நீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வார். இயேசுவே யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே
கரங்களை உற்சாகமாக தட்டியப்பாக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். நல்ல விடுதலையோடு 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 நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நிச்சயமாகவே என் தேவையை சந்திப்பீர், நிச்சயமாகவே என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீர் ஆண்டவரே. நான் இருப்பதிலும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நீ செய்வீர் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் 2 கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க பார்ப்போம். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே சொல்லுங்க. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே யெகோவா ஈரே என் வாழ்வில் எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் துணையானார், ஹல்லேலூயா, எல்லாமே பார்த்து கொள்வார். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன், எதுவும் என்னை பிரிப்பதில்லை, இயேசுவின் அன்பினிருந்து. என் நேரமும் எவ்வேளையும் ஹல்லேலூயா இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன், எதுவும் என்னை ஹல்லேலூயா பிரிப்பதில்லை, இயேசுவின் அன்பில் இருந்து. கரங்களை உயர்த்தி 2 கரங்களையும் யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், யெஷயாலும் காத்திடுவார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், எல்லாமே பார்த்து கொள்வார். ஒரு அதிசயங்கள் செய்கிற தேவனாய் இந்த மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? யாரும் தயவு செய்து அமைதியாக நிற்காதீங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு 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 ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. இந்த அருமையான நேரத்திலும் பிரியமானவர்களே, யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை உயர்த்துவோமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் நீங்களும் கூட வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையுள்ள காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்க தரிசனத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எனக்குமையான வாலிப தம்பி தங்கையே, உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் மிகப்பெரியது. நீ சாதாரணமானவன் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இங்கே நிற்கிறாய். நீ ஏதோ ஆக்சிடென்ட்ல இந்த இடத்துல வரல, ஏதோ ஆக்சிடென்ட்டா இந்த யூடியூப் லைவ் வர்ஷிப்பை நீங்க பார்க்கல. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார், உங்களை இந்த வர்ஷிப்பை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்களும் நானும் தொழுது கொள்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இசையா, இசையான்னு சொல்லுங்க பார்ப்போம். இசையா மை துதிக்கிறோம், இசையா மை துதிக்கிறோம். இந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே, அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே மை துதிக்கிறோம் சொல்லுங்க. இசையா மை துதிக்கிறோம் சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லுங்க.
இந்த நாமத்தை சொல்ல சொல்ல, இந்த நாமத்தை சொல்ல சொல்ல சத்துருவின் கோட்டைகள் இடிந்து விழும். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது. இந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை பிறக்குது. இந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரு, டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரு, விடுதலை விடுதலை. ஓ சாபத்தின் கட்டிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருவின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இதுவரையில் இல்லாத அளவு ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு இந்த உபாச கூட்டத்தில் கொண்டு வர போகிறார். இந்த ஆராதனை வேளையில் கொண்டு வர போகிறார். அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. The fire is coming. இயேசுங்கிற நாமத்தை சொல்ல சொல்ல ஓ ஹalleluya ஹalleluya. இயேசுவே மை உயர்த்துகிறோம், இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படியே துதிங்க ஆண்டவரே. யாரும் நிற்காதீங்க, அமைதியாக நிற்க வேண்டாம், அங்கிங்கே பார்க்க வேண்டாம். நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம். நான் கைகளை தட்ட வேணாம், கரங்களை உயர்த்தி பாடுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, இயேசுவே நன்றி இயேசு ராஜா. ஆமாப்பா நன்றி இயேசு ராஜா. ஹalleluya நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இயேசுயா நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, இயேசுயா நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அந்த இயேசுங்க நாமத்தை கூப்பிடுங்க பாப்பா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க எல்லாரும். இயேசுவே ஆராதிக்கிறோம், இயேசுவே கூப்பிடுங்க எல்லாரும். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம். இயேசுவே கூப்பிடுங்க எல்லாரும். இயேசுவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசு ராஜாவே இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ ஒரு அதிசயம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நன்றி 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 இயேசு ராஜாவே, இயேசுவே 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 வல்லமை இயேசுவே வல்லமை. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி இறங்கி வருவதாக சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி அக்கினி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, in the name of Jesus துதிக்கிறோம் துதிக்கிறோம். Thank you அப்பா. வல்லமை இறங்கி வருவதாக. நன்றி நன்றி ஒவ்வொரு ஜனங்களின் மேல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல, உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. ராகதுரபா ஷந்துரபலகதடா. Thank you Lord. நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி ராஜா இயேசுவே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா
வெளிச்சம் தேடிவா, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆண்டவர் சொல்கிறார், உபவாச வேளையில, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. நீங்க நினைக்கலாம், என்கிட்ட பணம் இல்லையே தம்பி, என்கிட்ட நல்ல வீடு இல்லை, என்கிட்ட நல்ல ஒரு சூழ்நிலை எனக்கு நல்லாவே இல்லையே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆமென். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதை தாண்டி உங்களோடு யார் இருக்கிறான்னு யோசித்து பாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ஜீவனை தந்த அந்த நல்லவர் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் உங்களை நேசிக்கிறார். ஓ, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைய போல காஞ்சு போயிடும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. ஓ, நெருப்புல போடப்படுகிற விறகுக்கு ஆண்டவர் இப்படி விடுத்துவிப்பார் என்று சொன்னார். ஓ, ஆண்டவர் உங்களை அப்படியா விடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள், ஆகாயத்து பறவைகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில வந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்களுக்காக மகிமையுள்ள காரியங்களை செய்வார், மகத்தான காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதுமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஓஹோ, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. எழுந்து வா, போதும் பயந்தது, எழுந்து வா, போதும் பயந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுவே, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா. பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசு ராஜா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை
தேவனோட பிரசன்னத்தில் நன்றி அப்பான்னு சொல்லுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் வாயத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி. பிரசன்னத்துல நன்றி அப்பான்னு சொல்லுங்க. பிரசன்னத்துல நன்றி அவருடைய செலுத்துகிறோம். பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி எல்லாரும் எல்லாரும் நன்றி எல்லாரும் 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 எல்லாரும். ஹல்லேலூயா. நன்றி. அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த நாளிலே அவருடைய நித்திய பேரின்பத்தை அனுபவிப்பதற்காகவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவும் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த அக்டோபர் மாதம் மட்டுமல்ல, டிசம்பர் வரைக்கும் அல்ல, கடைசி மட்டும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்றி தகப்பனே. ராகதார பால தூரபால நன்றி அப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி. யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நன்றி அப்பா. உங்களுடைய கல்லறை இன்றைக்கும் காலியாய் இருக்கிறது. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதித்து அமருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.